டோடோ டிவி. குணால், தீரஜ் அப்புறம் ஆயுஷ் 3 பேரும் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு காரில் ட்ரிப் கிளம்பிட்டு இருந்தாங்க. தீரஜ் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஃப்ரண்ட் சீட்டில் குணால் உட்காந்துட்டு இருந்தான். பின்னாடி சீட்டில் ஆயுஷ் உட்காந்துட்டு இருந்தான். இந்த முறை இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். ஆமாம், இப்போ நம்ம பெரியவங்களாயிட்டோம். நான் சொன்ன எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சுட்டு தானே? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதியை போகிற வழியில் வாங்கிக்கலாம். சரி. அப்புறம் பக்கத்தில் ஒரு மால் இருந்தது. தீரஜ், வண்டி நிறுத்து, நான் ஏதோ ஒன்று வாங்கணும். சீக்கிரமா. குணால் கார்ல இருந்து இறங்கி மால் கிட்ட போறான். இவனுக்கு என்ன வாங்கணுமா? அவன் ஒரு பைத்தியம். நம்ம கூட ஊர் சுத்த வரானா இல்ல வேற எதுக்காவது வரானான்னு தெரியல. ஏய், அங்க பாரு. அது என்ன? அது ஏதோ ஒரு கம்பமா இருக்கும். கம்பம் எப்பல இருந்து நடக்க ஆரம்பிச்சது? மேல பாரு, அங்க சைரன் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க விழா கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். அப்போ குணால் வந்து கார்ல உட்கார்றாரு. அவரோட கையில கண் இருந்தது. என்ன எடுத்து வந்திருக்க நீ? நாம என்ன சண்டை போடவா போறோம்? அட, அந்த பில்டிங் கவுண்டர்ல இருக்கவங்க தான் இதை வாங்கிக்க சொன்னாங்க. இது பின்னாடி உபயோகப்படுமா? இந்த ஏரியா ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. இது என்ன கன்? லேசர் கன். இங்க சைரன் பில்லர்ஸ் இருக்கா? அப்படின்னா என்ன? அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல. அட, நீ மூவிஸ் பார்க்கறத கம்மி பண்ணு. தீரஜ் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ சைரன் சத்தம் வருது. பக்கத்துல ஏதோ ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டி மாதிரி கூட இல்லையே. இண்டஸ்ட்ரி சவுண்ட் கூட வேற மாதிரி இருக்கும். இது என்ன சவுண்ட்? அப்போ தீரஜ் திடீர்னு வண்டியை நிறுத்திடுறாரு. அப்ப அங்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப சத்தமா சொடக்கு போடுறாங்க. அப்போ அவங்க தலையை தூக்கி மேல பாக்குறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க நீளமான கால்களோட நின்றுட்டு இருக்காங்க. அது ஒரு பில்லர் மாதிரி இருந்தது. என்ன இது? சைலண்டா இருங்க. அதே நேரத்துல ஒரு நாய் ரோடோட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணிட்டு போகுது. அந்த 2 கால்களும் அந்த நாய் பின்னாடியே போகுது. இதை பார்த்து இவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அது அங்கிருந்து போன உடனே அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இது என்னவா இருக்கும்? நம்ம திரும்ப போயிடலாமா? ஆமா, திரும்ப போயிடலாம். மால்ல அவங்க சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க? நிறைய தடவை சொல்லிட்டு வேற இருந்தீங்களே ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகணும்னு. அப்புறம் என்ன, இப்போ இதெல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? ட்ரெய்லரே எவ்வளவு பயங்கரமா இருந்தா முழு படம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சொல்றத கேளு, வண்டியை திருப்பு. சரி, நம்ம திரும்ப போயிடலாம். தீரஜ் வண்டியை திருப்ப முயற்சி பண்றான். அவன் ரொம்ப பயந்து இருந்ததால அவனால சரியா வண்டி ஓட்ட முடியல. அப்புறம் மறுபடியும் சைரன் சத்தம் வர ஆரம்பிச்சது. அவன் வண்டியை திருப்பின உடனே மறுபடியும் அந்த கால்கள் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதோட நீளமான கால்களுக்கு மேல அதோட உடம்பு இருக்கு. அதுக்கு தலை அப்படிங்கிற பேர்ல 4 சைரன் தான் இருந்தது. அதோட கைகளும் அதோட கால் மாதிரியே ரொம்ப நீளமா மெல்லிசா இருந்தது. அது இவங்களோட காரை தான் கையால எடுத்து மேலையும் கீழையும் குலுக்கி ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி விளையாட ஆரம்பிச்சது. காரோட கதவை திறந்துடுது. இன்னும் அது மேலையும் கீழையும் குலுக்கி விளையாண்டுட்டு இருந்தது. இவங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. மேல இருந்து விழுந்ததால அவங்களுக்கு அடிபட்டுடுது. அவங்க அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க.
அப்போ ஆயுஷ் மேல லேசர் கன் வந்து விழுந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஓடி ஓடி அவங்க எல்லாரும் அவங்களுக்கே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆயுஷ், நீ எங்களை நல்லா மாட்டி விட்டுருக்க. இந்த இடம் இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாம இறந்து போயிட்டா இங்க இருந்து ஓடி போலாம். ஒருவேளை அது வந்தா இந்த லேசர் கண்ணால அதை கொன்னுடலாம். மறுபடியும் அவங்களுக்கு அந்த சைரன் சத்தம் கேட்குது. காட்டுல இருக்கிற மரங்களுக்கு மத்தியில திரும்பவும் அவங்களுக்கு அந்த கால் தெரியுது. இவங்க எல்லாரும் ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான கிரீச்சர்லாம் அவங்க சைலண்ட் பில்லர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதோட கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய், உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா தயவு செஞ்சு எங்களோட உயிரை நீ காப்பாத்திடு. நீ சும்மா இரு. ஒருவேளை அது இங்க வந்தா எல்லாரும் வெவ்வேறு பக்கம் ஓடுங்க. நான் அதை ஷூட் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் அந்த சைரன் கில்லர் இவங்க 3 பேரையும் அந்த காடு முழுவதும் தேடிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு இவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஆயுஷ் ஒரு கல்லு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லேசர்களால அதை ஷூட் பண்றான். சைரன் பில்லர் தலையில இருக்கிற ஒரு சைரன் உடைஞ்சு போயிடுது. அது பைத்தியம் ஆயிடுது. அது ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்குது. அது ரொம்ப சத்தமா கத்துறதால சைரன் சவுண்டும் ரொம்ப சத்தமா கேட்குது. எல்லாரும் காதை அடைச்சிக்கிற அளவு சத்தம் கேட்குது. ரொம்ப அதிகமான கோவத்தோட இவங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து அதை சுத்தாங்களோ அந்த பக்கம் போய் தேட ஆரம்பிக்குது. இவங்க 3 பேரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்க 3 பேரையும் அதோட கையால மேல தூக்குது. ஆயுஷ் அவனோட லேசர் கண்ணால தொடர்ந்து அதை சுட்டுக்கிட்டே இருக்கான். அதோட 3 சைரனையும் டார்கெட் பண்றான். அவனோட குறி ரொம்பவே சரியா இருந்ததால சைரன் கில்லரோட 3 சைரனும் வெடிச்சு போயிடுது. அதனால இவங்க 3 பேரும் கீழே வந்து விழுந்துடுறாங்க. முன்னொரு காலத்துல ராம் நகர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல கிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் ராம்வீர், இன்னொருத்தர் ராஜு. அவங்க 2 பேருமே ரொம்பவே தைரியமான பசங்க. 2 பேருமே தினமும் வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காட்டு வழியா தான் போனாங்க. அவங்க பள்ளிக்கூடம் அவங்க கிராமத்துல இருந்து தள்ளி ஒரு நகரத்துல இருந்தது. ஒரு நாள் 2 பேருமே காட்டு வழியா பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்ப திடீர்னு அங்க வித்தியாசமா ஏதோ நடந்தது. அவங்க முன்னாடி புகையை பாக்குறாங்க. அங்க பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பயங்கரமான சத்தமும் வந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான பூதம் தான் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பயத்துல 2 பேரும் புட்டி நிக்கிறாங்க. அப்புறம் அந்த பூதம் மோசமான குரல்ல பேசுது. நானு பயங்கரமான ஷைத்தான். நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியமான பசங்க. நாளைக்கு நான் ரொம்ப தைரியமான பசங்களை பலி கொடுக்க போறேன். ஏன்னா
நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. அப்புறம் அந்த பூதம் இவங்க 2 பேத்தையும் தான் கையால பிடிச்சு தூக்கி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு அழகான தேவதை ஒரு இரும்பு கூண்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 சகோதரர்களுக்கும் உடனே புரிஞ்சு போயிடுது. அந்த மோசமான பூதம் அந்த அழகான ராட்சசிய கல்யாணம் பண்ணிக்க போகுது. இப்ப நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க. நாளைக்கு அமாவாசை ராத்திரி என்னோட சொந்த பந்தம் எல்லாம் வர போறாங்க. நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறேன். அப்போ உங்க 2 பேரையும் நான் பலி கொடுக்க போறேன்டா. அதை கேட்ட உடனே 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அந்த பூதம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. பசங்களா, இந்த சைத்தான் கிட்ட நீங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நாளைக்கு உங்களை பலி குத்துடுவான். இந்த ராட்சசன் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண போறான். என் தலையெழுத்த பாருங்க. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலையே. இல்ல, ப்ளீஸ் அழாதீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நாம ஒரு விஷயம் செய்யறதுக்கு தைரியம் இருந்தா அதுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருவோம். இங்க இருந்து போக கண்டிப்பா நமக்கு ஒரு வழி இருக்கும். இங்க இருந்து போறதுக்கு எந்த வழியும் இல்ல. நம்ம இங்க இருந்து போகணும்னு ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அவனுக்கு உடனே தெரிஞ்சிடும். அவன் இங்க ஓடி ஓடி வந்துருவான். நான் இந்த கூண்டுல மாட்டிட்டு இருக்கனே. கண்டிப்பா இங்க இருந்து போக ஏதாவது வழி இருக்கும். கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது அந்த ராட்சசன் செத்தாதான் நடக்கும். எப்படி இது சாத்தியமாகும்? இந்த பூதத்துக்கு தான் நிறைய சக்தி இருக்கு. நான் ஒரு சாதாரணமான பையன். என்னால் எப்படி அந்த பெரிய பூதத்தை எதிர்த்து சண்டை போட முடியும்? ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்க ஒரு மில் இருக்கு. மில்லுல இருக்கிற ஒரு கூண்டுல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளியில அந்த ராட்சசனோட உயிர் இருக்கு. நம்ம அந்த கிளியை சாவடிச்சிட்டா அந்த ராட்சசனும் செத்துருவான். நம்ம இங்க இருந்து விடுதலை ஆயிடுவோம். சரி, நான் முயற்சி பண்றேன். அந்த பூதம் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அதுக்கு தண்டனை கிடைக்கும். ராஜு மரம் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்புறம் அந்த கிளிய பார்க்கறான். ராஜு அந்த கிளிய பார்த்த உடனே அந்த கிளி சத்தமா கத்த ஆரம்பிக்குது. ராஜு அந்த கிளியை நோக்கி போறான். போய் அந்த கூண்டை பிடிச்சு கூண்டுல இருந்து கிளிய வெளியே எடுக்கிறான். உடனே அந்த பூதம் அவன் முன்னாடி தோன்றுது. பசங்களா, அந்த கிளிய விட்டுருங்க. அந்த கிளிய விட்டுருங்க. இல்லனா நான் உங்களை சாவடிச்சிடுவேன். அந்த கிளிய எதுவும் பண்ணிடாதீங்க.
அந்த பூதம் ஒரு வாளோட ராஜுவை நோக்கி போகுது. ராஜு, அந்த கிளிய விட்டுறாத, அந்த கிளிய விட்டுறாத. அவன் நம்மள சாவச்சிடுவான். கிளியோட கழுத்து நெருக்கி சாகடிச்சிடுங்க. ராஜு அந்த கிளியோட கழுத்தை நெரிக்கிறான். உடனே அந்த பூதம் எரிஞ்சு போயிடுது. உடனே அந்த தேவதையும் விடுவிக்கப்படுறாங்க. அந்த தேவதை ராஜுவை கட்டி பிடிச்சி, நீ உண்மையாவே ரொம்ப தைரியமானவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவதை ஒரு மாயப்படகை கூப்பிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் அதுல உட்கார்ந்து ராஜுவோட கிராமத்துக்கு போறாங்க. தேவதை அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு பான்பூர் கிராமத்துல கண்காட்சி போட்டிருக்காங்க. இந்த கண்காட்சி ரொம்பவே பெரியது. இந்த கண்காட்சியை வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. அந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து மகிழ்வாங்க. மங்கு கண்காட்சிக்கு வராரு. மங்குக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு புல்லாங்குழல் ப்ராப்பரா வாசிக்க தெரியாது. ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிறவரை கண்காட்சியில பார்க்கறாரு. புல்லாங்குழல் விற்கிறவரே, புல்லாங்குழல் என்ன விலை? புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கம்மியான விலையிலேயே தரேன். ஒன்று கொடுங்க, அந்த அழகா இருக்கிற ஒன்று கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஒருவேளை நான் புது புல்லாங்குழல் வாங்கிட்டேன்னா என்னை கேலி செஞ்ச எல்லா ஊர் மக்களுக்கும் தெரிய வரும் நான் எவ்வளோ நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறேன் அப்படின்னு. மங்கு ஒரு புல்லாங்குழல் வாங்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து போறாரு. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையை ஊர் மக்களுக்கு காமிக்கிறதுக்காக புல்லாங்குழலை எடுத்துட்டு போறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா அவரு கூட அவனையும் எடுத்துட்டு போனாரு. அடுத்த நாள் மங்கு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்காரு. மங்கு ஃப்ளூட் வாசிக்கிறத கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவரை நோக்கி வராங்க. வாவ் மங்கு, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிற. ஆமா மங்கு, நீ புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்பவுமே ரொம்ப நல்லா தான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன், நீங்க ஒழுங்கா கேட்கறது இல்ல. மங்கு புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அவரோட புல்லாங்குழல்ல இருந்து வர சத்தம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதா மங்குவோட மனசுக்கு தோணுது. அத அவராலேயே நம்ப முடியல. மங்கு ரொம்ப நேரமா புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பணம் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் இந்த வேலையே பார்க்கலாம். நான் புல்லாங்குழல் வாசிச்சா என்னோட செலவுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும். சாயங்கால நேரத்துல மங்கு புல்லாங்குழலையும் மக்கள் போட்ட பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அங்க முன்னா அவரோட வீட்டுக்கு அவரை நோக்கி வந்தாரு. ஆனா திடீர்னு முன்னா ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பேய் அவர் முன்னாடி தோன்றுது. ஐயோ பேய், என்னை காப்பாத்துங்க, யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? என் வாழ்க்கையை காப்பாத்துங்க. யாருக்கோ நீ பேசுறது கேட்காது, நீ கத்துறதும் கேட்காது. நீ இன்னைக்கு என் கையில சாக போற. அப்படி சொல்லிட்டு அந்த பேய் முன்னாவை கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில முன்னாவோட உடல் கீழே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் அதை சுத்தி நிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. முன்னா இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல மங்கு புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் முன்னா அந்த ஊர்ல புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் அப்புறம் டினுவும் அந்த புல்லாங்குழலை கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. டினுவோட சைக்கிள் போற வழியில பஞ்சர் ஆயிடுது.
ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி போறது? வீட்டுக்கு ஏன் போகணும்னு நினைக்கிற? நேரா மேல போயிடு. நீ பண்ண பாவங்களுக்கு சிக்ஷா அனுபவி. டீனோ பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பேய் அவரோட தலையை துண்டிச்சு அவரை கொன்னுடுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்பவும் அவரோட புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையில மூழ்கி போயிடு. எப்ப நான் இந்த புல்லாங்குழலை கண்காட்சியில இருந்து வாங்கினோ, நான் இந்த புல்லாங்குழல் வாசிச்சு ரொம்பவே அதிகமா சம்பாதிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளுக்குள்ளவே இந்த ஊர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால என்னால புல்லாங்குழல் வாசிக்கவே முடியல. ஆனா நான் எனக்கு ரொம்பவே அதிகமா சம்பாதிச்சிட்டேன். மங்கு தன்னோட வீட்டை நோக்கி போனாரு. அங்க அரியா அவரோட வீட்டு கதவை திறந்து அவரோட வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாரு. ஐயோ, என்னாச்சு நம்ம ஊருக்கு? திடீர்னு நம்ம ஊர்ல இருக்கிற 3 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. என்னாலையும் எதுவும் புரிஞ்சுக்க முடியல. வினய் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 3 பேர் சாவுலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க இருந்த 3 நாளுமே மங்கு புல்லாங்குழல் வாசிச்சிருக்காரு. மங்குவோட புல்லாங்குழல் இசைய 3 பேரும் கேட்டிருக்காங்க. ஆனா இறந்தவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப திடீர்னு மங்குவோட கையில இருந்து புல்லாங்குழல் கீழே விழுந்துருது. உடனே தானா புல்லாங்குழல் காத்துல பறக்குது. அந்த புல்லாங்குழல்ல இருந்து ஒரு பேய் வருது. சரியா சொன்ன ஷைலு. அவன் ஃப்ளூட் வாசிக்கிறானிலிருந்து தான் இந்த ஊர்ல எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தான் சாகடிச்சேன். நிறுத்த போறதில்ல, சாகடிச்சுட்டே இருப்பேன். ஆனா நீ ஏன் எங்க ஊருக்கு வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லாரும் என்னை ஏமாத்துனவங்க தான். பெண்களை ஒரு மனுஷியா மதிக்காதவன் சில நாட்களுக்கு முன்னாடி என்னையும் என்னோட புருஷ சாகடிச்சிட்டான். ஏன்னா நான் 2 பொட்ட புள்ளைய பெத்தேன்னு சொல்லி என் புருஷ மேல இருந்த பகைய தீர்த்துக்கிட்டேன். அப்பத்துல இருந்து இப்பத்து வரைக்கும் ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு திரிஞ்சிட்டு இருக்கேன். ஒருத்தரா பார்த்து சாகடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க பொண்டாட்டிய கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முன்னா அவங்க பொண்டாட்டிய தினமும் வரதட்சணைக்காக கொடுமை பண்றான். அந்த தீனும் நிறைய பெண்களை காதலிச்சு அவங்களை ஏமாத்தி அவங்க உயிர் எழுந்துட்டாங்க. அந்த அரியா இருக்கானே, அவன் 2ஆவதா பொண்ணு பொறந்ததுன்னு குழந்தை பிறந்த உடனே சாகடிச்சிட்டான். மாதிரி ஆட்கள் எல்லாரையும் தேடி தேடி சாகடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல என் வேலை முடிஞ்சது. இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறேன். இந்த ஆட்களை தேடி சாகடிக்க போறேன். மறுபடியும் இந்த ஊர்ல ஏதாவது தப்பு நடந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேனா மறுபடியும் வருவேன். வினய், மங்கு, ஷைலு 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பேய் போயிடுது. அவங்க ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. குஞ்சன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எதுக்குன்னா அவ இந்த கிராமத்துல பொண்ணு. வெளியூர்ல அவளுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை கிடைச்சிருந்தது. அவங்க அப்பா அம்மா பேங்க்குக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்ல அவளை குடி வச்சுட்டு அவங்க கிராமத்துக்கு அவங்க போயிட்டாங்க. பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவளுக்கு அது தெரியவே இல்லை. நான் முதல்ல குளிச்சிடுறேன், அப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்குறேன். இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கிச்சன்ல டேப் கூட இல்லையே. ஒருவேளை பாத்ரூம்குள்ள இருந்து வருதா? உடனே அவ பாத்ரூமோட கதவை திறந்து உள்ள பார்த்தா. இந்த சத்தம் பாத்ரூம்குள்ள இருந்து இல்ல, பாத்ரூம்க்கு வெளியே இருந்து வருது. போய் பார்க்கலாமா? அவ வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா. அங்க பார்த்தா ஒரு ஆறு இருந்துச்சு. அப்போ அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல போனா. ஆனா திடீர்னு ஜோரா மழை பெஞ்சது. ரொம்ப வேகமா காத்தும் வீசுச்சு. அதனால அவ திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனா அந்த சத்தம் நிக்கவே இல்லை. அவ ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா.
அப்புறமா அவ தூங்கிட்டா. இது ஒரு 4-5 நாளா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவளால இத தாங்கிக்கவே முடியல. அவ கூட வேலை செய்யற ஷர்மா அப்படிங்கிறவர்கிட்ட உதவி கேட்டா. ஷர்மா சார், நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கேன். இன்னொரு வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன். அட சூப்பர். ஆமா, நீங்க இந்த கிராமத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்த்தீங்களா? அப்படின்னா? அதாவது ஏதாவது குரல் அப்படி இல்லைன்னா ஏதாவது நிகழ்வு? நீங்கள் அந்த ராத்திரி பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க பகல்ல தெரிய மாட்டேங்கிறாங்க, ஆனா நைட்ல தெரியறாங்க. புதுசாக போஸ்டிங் ஆகுறப்போ நான் அதை பார்த்தது. இன்னைக்கு நானும் வரேன். ஒன்றா போய் அதை நம்ம பார்க்கலாம். சரி. குஞ்சன் இன்னைக்கு நைட்டும் அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போயிருந்தா. அவ யோசிச்சா இன்னைக்கு இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஷர்மாஜி வந்தாரு குஞ்சனோட வீட்டுக்கு. குஞ்சனும் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆத்துக்கு போனாங்க. நீங்க கேட்டீங்களா? ஆமாம் ஆமாம், நம்ம திரும்ப போகலாம். எனக்கு பயமாக இருக்கு. சார், தினமும் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நான் டயர்டா இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது இதுக்கு முடிவு கட்டணும். நாளைக்கு வீட்டை மாத்துறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அட சும்மா என் கூட வாங்க சார். அவங்க 2 பேரும் அவங்க பக்கத்துல போனாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. தைரியத்தை வரவழைச்சு அவங்க 2 பேரும் அவங்க பக்கத்துல போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு? நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. எதுக்கு? உன்னையும் உன் புருஷன் வீட்டை விட்டு துரத்திட்டாரா? இல்ல இல்ல, உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்ன? ஆனா எதுக்காக? அதுக்கப்புறம் நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க அவங்க கூட போராட வேண்டியது தானே? ஏன்னா இந்த கிராமத்தோட டாக்கூர் சார் இருக்காருல்ல, அவங்க வீட்டில் இதுதான் ரூல். அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் வர மருமகளை அவங்க ஒரே வாரத்துல கொண்டுடணும். இது என்ன சம்பிரதாயம்? கொன்னுடுவாங்களா? அப்படின்னா நான் 3வது ஜென்ரேஷன். இவங்க என் மாமியார், அவங்க என் மாமியாரோட மாமியார். இது என்னுடைய மருமகள், இது மருமகளோட மருமகள், அது மருமகளோட மருமகளோட மருமகள். இவ்ளோ ஜெனரேஷனும் ஒரே இடத்துல எப்படி? எங்க எல்லாரையும் தான் கொன்னுட்டாங்கல்ல. அப்படி சொன்னதும் அவங்க எல்லாரும் பேயா மாறிட்டாங்க. இப்படி சொல்லி அவங்க காத்துல பறந்துகிட்டே இவங்க 2 பேரை சுத்தி சுத்தி வந்தாங்க. இப்போ ஷர்மாவுக்கு தலையே சுத்தின மாதிரி ஆயிட்டு அவரு கீழே விழுந்துட்டாரு. கஞ்சனுக்கும் இப்போ தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவ மயக்கம் போட்டு விழல. உனக்கு தெரியுமா, இந்த சாபப்பட்ட ஆறு எங்க கண்ணீர்ல தான் உருவாச்சு. அந்த சாபம் என்னன்னா, ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணு எப்போ இந்த நதிக்கரைக்கு வந்து எங்க எல்லாரையும் பார்த்து பேசுறாளோ அப்போ எங்களுக்கு எங்க எதிரிங்களை அழிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும். இந்த கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனா யாருமே இங்க வந்ததில்ல. கடைசியா நீ தான் வந்த. ஆனா நான் சாக விரும்பல. இப்பதான் உங்களுக்கு உங்க பவர் கிடைச்சிருச்சுல்ல, இப்போ நான் போலாமா? எங்க எல்லாருக்கும் முக்தி கிடைக்காம நீ இங்கிருந்து எப்படி போக முடியும்? இல்லைன்னா தினமும் நைட்டு உன்னை வந்து தொந்தரவு செய்வோம். நீ எங்க எல்லா எதிரிகளையும் கொன்னு எங்களுக்கு முக்தி கொடு. நான் என்ன செய்யணும்? அப்புறம் அது செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கொன்னுட மாட்டீங்க இல்ல? நீ எங்க எல்லாருக்காகவும் கடவுளா வந்திருக்க. உன்னையே நாங்க கொல்ல போறோம். நீ டாக்கூரோட வீட்டுக்கு போய் கதவை மட்டும் திறக்க வை. மிச்சம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம்.
இப்போ ஷர்மாவும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சாரு. ஷர்மா கஞ்சன் முன்னாடி போனாங்க. அந்த ஆன்மாக்கள் இவங்கள பின்தொடர்ந்து போச்சு. அவங்க எல்லாரும் டாக்கூரோட வீட்டுக்கு போனாங்க. குஞ்சன் டாக்கூரோட வீட்டு கதவை தட்டுனா. யாரது இந்த ராத்திரியில? டாக்கூர் சார், நான் தான். கொஞ்சம் கதவை திறங்க. டாக்கூர் கதவை திறந்தாரு. உடனே அந்த ஆன்மாக்கள் வீட்டுக்குள்ள வந்து பறக்க ஆரம்பிச்சது. எங்க இருக்காங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க? டாக்கூர் சாரோட குடும்பத்து ஆட்கள் வெளியே வந்தாங்க. ஹால்ல வெளியே வந்து நின்னாங்க. நீங்களே யாரு? எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்க ஒவ்வொரு தலைமுறையை சேர்ந்த இந்த வீட்டோட மூத்த மருமகள்கள். உங்க கையால நாங்க செத்துருக்கோம். இப்போ நீங்க சாவ போறீங்க. இது குடும்பத்துக்கே நல்லதுதான். இப்போ பேரனோட முதல் பொண்டாட்டி வருவான். அவளையும் நீ கண்டிப்பா சமாளிக்கணும். இப்போ நாங்க முதல்ல உங்களை கவனிச்சுக்கிறோம். இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் இது கெட்ட சம்பிரதாயம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க தாத்தாவை கொன்னுட்டீங்க. தயவு செஞ்சு கருணை கட்டி எங்களை உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ். முதல் தடவையா இந்த வீட்டில் ஒரு ஆம்பளை சரியா பேசுறத நான் பார்க்குறேன். சரி, நான் உங்க யாரையும் எதுவும் செய்யல. ஆனா நீ எங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த மருமகளும் சாகக்கூடாது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். இன்னையிலிருந்து நைட்டு தெரியுற அந்த ஆறு உங்க யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா மறுபடியும் இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்க மறுபடியும் இங்க வருவோம். இப்படி சொல்லி அந்த ஆண்மக்கள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு.